10,000 கோடியா, 40,000 கோடியா, 30,000 கோடியா, 20,000 கோடியா? ஏன்னா இதுல வந்து பல ஆதாரங்கள் வந்து சிக்கி இருக்கு. இது மூலமா இதை பேஸ் பண்ணி இவரால வந்து ஏதாவது வந்து இந்த ஆதாரங்களை மறைக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ பல சான்ஸ்கள் இருக்கு அப்படின்னா இடி வந்து நேரடியா கைது பண்ணக்கூடிய. இனிமே வந்து இந்த டாஸ்மார்க்ல வந்து யார் அந்த சார்னு சொல்ல போறாங்க. அது அரசியல்வாதிகளா இருக்கலாம், அது வந்து இந்த சாராயத்துறை அமைச்சர் அவர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து இவங்க வந்து கேட்கறாங்க. நீங்க சும்மா ஏன் வந்து மத்திய அரசு கிட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கிட்டே கேட்கறாங்க. திமுக அரசு வந்து இதை வந்து மடமாட்டுது, மொழிக் கொள்கையா மடமாட்டுது, இதுவா அதுவா. அண்ணன் அண்ணாமலை இதை வந்து பேசியிருந்தாருன்னா கூட ஒரு அரசியல் நம்ம சொல்லி எடுத்து கலந்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருந்த அமித்ஷா அவர்களே வந்து இதை வந்து பேசும்போது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதில்களும் அதிரடி நேர்காணல் உங்கள் டிஎன் டிஜிட்டல் 24 சேனலில். டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா பரபரப்பான சூழ்நிலையில டாஸ்மார்க் உடைய அந்த ஊழலை வந்து ஈடி வெளியிட்டது தான் தாமதம். எல்லாருமே வந்து ஒரு பரபரப்பான ஒரு அறிக்கையை வந்து நம்ம எல்லா செய்தித்தாள்கள்லயும் பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்க வந்து வெளியிட்டது பாத்தீங்கன்னா ஒரு 1000 கோடி ரூபாய் தான் இருக்கும். ஆனா இதுல வந்து 40,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில செய்தி பத்திரிகையாளர்கள் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 10,000 கோடியா, 40,000 கோடியா, 30,000 கோடியா, 20,000 கோடியா? ஏன்னா இதுல வந்து பல ஆதாரங்கள் வந்து சிக்கி இருக்கு. இது மூலமா இதை பேஸ் பண்ணி நிறைய உள்ள வந்து இறங்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து ஏற்கனவே டிஎன் டிஜிட்டல் 24ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இது வந்து டாஸ்மார்க் ஊழல்ன்றது இவங்க வந்து அப்படியே வந்து இந்த டெல்லியை வந்து கணக்கு பண்ணி எடுத்துருவாங்க. டெல்லி, சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து அந்த முதல்வர்களை அந்த டாஸ்மார்க் நிறுவனம் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல வந்து டாஸ்மார்க்னு சொல்றோம், அந்தந்த ஸ்டேட்ல வந்து அந்தந்த பேரா இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அதுல எப்படி அந்த மதுபான அமைச்சர் அவரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈடி வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி முதல்வர் வரைக்கும் இந்த கைகள் நீளுது, இது உள்ள இந்த அதிகாரிகள் எப்படி வந்து மாற்றுறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏற்கனவே போன வீடியோல வந்து நம்ம வந்து தெளிவா சொல்லியிருந்தோம். அதே இந்த டெல்லி மாடலை வந்து வச்சு தமிழ்நாட்டுல உள்ள வருவாங்களான்னு பார்த்தோம். இதுக்கு முக்கியமா என்னென்ன காரணம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு 3 விதமா வந்து இடி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை முதல்ல வந்து இதை வந்து கையில எடுக்கிறாங்க. அவங்களுடைய எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் வந்து உள்ளேயே வந்து டாஸ்மார்க் உள்ள வந்து வராங்க. என்னென்ன நம்ம வந்து அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அப்படின்னு சொல்லி பாருக்கு ஏத்த மாதிரி அதிகமா இந்த காசு வாங்குறதா இருக்கட்டும், அதை வந்து ஒரு பேஸ் வந்து எஃப்ஐஆரா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, இந்த சாராய ஆலைகள்ல கான்ட்ராக்ட், இந்த பாட்டில்ஸ், இதெல்லாம் வந்து வச்சு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 3 எஃப்ஐஆர் வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறைன்றது வந்து ஒரு எஃப்ஐஆரா போடும். இதுல வந்து இடி பாத்தீங்கன்னா அவங்க வந்து இசிஐஆர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பதிவு பண்ணிருக்காங்க. இடிக்கு உள்ள ஒரு அதிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேபி நீங்க வந்து இந்த ஆதாரங்களை அழிக்க ட்ரை பண்றீங்களோ, இல்ல வந்து சரியா இடிக்கு வந்து சரியான ஒரு பதில் கிடைக்கல, இன்னும் இதை வந்து ஆதாரங்கள் கிடைக்கும் அப்படின்ற அந்த நிலைமைகள்லாம் இருக்கும்போது இவரால வந்து ஏதாவது வந்து இந்த ஆதாரங்களை மறைக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ பல சான்ஸ்கள் இருக்கு அப்படின்னா இடி வந்து நேரடியா கைது பண்ணக்கூடிய அந்த சான்ஸ்கள்லாம் உண்டு. இது வந்து இன்னும் ஒரு 2 மாசத்துல சூடு பிடிக்கும் நம்ம வந்து பாக்குறோம். இது வந்து இடி வந்து இப்பதான் 1000 கோடியை தொற்றுகிறாங்க. இதோடைய இது வந்து எல்லைகள் வந்து விரிவடையும் அப்படின்னு சொல்லி போன வீடியோலயே நம்ம வந்து இதை வந்து சொல்லியிருந்தோம். சாதாரண ஒரு போலீஸோ ஏதோ வந்து முதல்ல வந்து விசாரணையை தொடங்குவாங்க, அதுக்கப்புறம் சாட்சிகள் வந்து ஒவ்வொருத்தரா அப்படியே வந்து நீண்டுட்டு போவாங்க. இங்க அப்படி கிடையாது. இவங்க வந்து முதல்ல வந்து எல்லா ஆதாரங்களையும் திரட்டிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள வந்து கொஸ்டினே பண்ணுவாங்க. சோ இது வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை வந்து நாங்க நல்லா பார்க்கணும். இதுல எந்த விதமான சட்ட விரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல இருந்து வந்து இந்த ஓவர்ஃப்ளோ கேஷ் வந்து எங்கெல்லாம் போயிருக்கு, ஏதாவது சினிமா துறையில வந்திருக்கா, இதை வந்து எப்படி ஒயிட் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து இனிமே வந்து இடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் வந்து ஏற்கனவே சொத்துக்களை வந்து முடக்கி இருந்தாங்க. நம்ம 2019 நடந்த அந்த
ரெய்டுகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த வருமான வரியும் ஈடியும் வந்து தொடர்ந்து அவர் வந்து ஒரு 3 வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நிறுவனங்களா இருக்கட்டும், அவருடைய வந்து குடும்பங்களா இருக்கட்டும், குடும்பத்தினரா இருக்கட்டும், அவருடைய நண்பர்களா இருக்கட்டும், இதை வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து ரெய்டு பண்றதை பாக்குறோம். சில சொத்துக்களை வந்து அடிக்கடி அவங்க வந்து முடக்கிறதா பாக்குறோம். சில 1000 கோடிகள் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோடிகளை வந்து முடக்கினதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து தொடர்ந்து சூழ்நிலையில வந்தது. இதுல இருந்து எப்படி இந்த நடுவில் இந்த பாலியல் வன்முறையில வந்து வன்கொடுமையில வந்து யார் அந்த சார் யார் அந்த சார்ன்ற மாதிரி இனிமே வந்து இந்த டாஸ்மார்க்ல வந்து யார் அந்த சார் யார் அந்த சார்னு சொல்ல போறாங்க. அது அரசியல்வாதிகளா இருக்கலாம், அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அரசு அதிகாரிகளா இருக்கலாம். ஏன்னா வந்து இந்த அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் 2 பேரும் கை கோக்காம ஒரு ஊழல் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்றதுதான் பல பிரபல மூத்த பத்திரிகையாளர்களோட விமர்சகர்களுடைய பார்வையாகவும் இருக்கு. இதுதான் நம்ம வந்து பார்வையாகவும் வைக்க விரும்புறோம். ஏன்னா இவர்கள் 2 பேர் தான் வந்து ஒரு சிஸ்டம்குள்ள இருக்காங்க. அந்த சிஸ்டம்ல ஊழல் நடக்குதுன்னா இவங்களை கண்காணிக்க தான் ஒரு அரசியல். அதாவது எப்படி அந்த அரசியல் அமைப்பு அரசியல் அரசாங்கம்ன்றது வேறு அரசியல்வாதின்றது வேறு இருக்கணும் போது இதுல வந்து ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த அரசியல்வாதி அரசாங்கத்துக்குள்ள வராது. சோ அரசாங்கத்துல இருக்கிற அந்த தவறுகள் எல்லாருமே அரசியல்வாதிகளுக்கு தெரியாம இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. நம்ம தான் வந்து இதுக்கான ஒரு கையெழுத்த போடுறோம். இன்கிளாஸ் அதை இன்பிடியன் அப்படின்னுவாங்க. அதை இவருக்கு தெரியாம நடக்காது, அவருக்கு தெரியாம நடக்காது. சோ இதுல எங்கேயோ ஒரு குளறுபடி நடக்குது. அந்த குளறுபடிகளால இந்த வந்து ஊழல்கள் வந்து நடக்கிறதுக்கான அனைத்து சான்ஸும் இருக்கு. 1000 கோடி ரூபான்னு சொல்லி ஒரு முதல் இதுவா வந்து வந்திருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் வந்து இது வந்து ஃபுல் டீடைல் வந்து என்னென்ன எங்கெங்க எப்படி எப்படி அப்படின்னு சொல்லி சில ஊழல்கள் வந்து இது இப்படிலாம் தான் நடந்திருக்கு, நாங்க வந்து இது வந்து விட மாட்டோம். 17ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் தாளாமுத்து நடராசன் ஆபீஸ்ல, அதுதான் அந்த டாஸ்மார்க் நிறுவன ஆபீஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வழக்கம் போல இதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து தமிழக அரசு வந்து அனுமதி கொடுக்காது, இவர்கள் வந்து கைது செய்யப்படுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அத்துமீறியதால வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் வந்து பாஜக தரப்புல இருந்து சொல்ல போறாங்க. ஓகே, இப்ப இந்த இதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 டாஸ்மார்க் இருக்கு. இந்த முற்றுகை போராட்டம் மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு டாஸ்மார்க் பார்லயும் பாஜகவினர் வந்து நாங்க வந்து போய் முற்றுகையிட போறோம் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து அண்ணாமலை கொடுத்திருக்காரு. எந்த அளவுக்கு வந்து இதை வந்து டாஸ்மார்க் பார்க்கெல்லாம் இனிமே வந்து வாசலுக்கு வெளியே வந்து நின்று பிடிச்சி ஃபைன் போட்டிருந்தாங்களோ, இனிமே வந்து டாஸ்மாக் வாசல்லே வந்து இந்த பாஜக அறிவிப்புனால வந்து கண்டிப்பா ஒரு 2 போலீஸை போட்டுருவாங்கன்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கோம். நம்ம பாக்குறோம் இதை நம்ம. இதுல வந்து என்ன போராட்டத்துல வந்து என்ன பண்ண போறாங்க, ஏன்னா ஈடி உள்ள வந்திருக்கு, ஈடியால வந்து அந்த இது வரப்போகுது. இதுக்கு மேலேயே என்ன சொல்றாரு, அவர் முன் வைக்கிற ஒரு ஏன் இதை வந்து முன் வச்சு இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் இன்டர்னா பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த சாராயத்துறை அமைச்சர் அவர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து இவங்க வந்து கேக்குறாங்க. இதுக்கு மதுபான கொள்முதல் முத்துசாமி அவர்கள் இருந்தாங்க, இப்ப வந்து செந்தில் பாலாஜி அப்படின்ற அவரை நோக்கியேதான் திருப்பி வந்து சாராய அமைச்சர் சொல்லி அவரை தான் வந்து இவர் வந்து எப்பயுமே வந்து டார்கெட் பண்ணுவாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா 2 பேருமே உறவினர்கள்னால ஒரு 7ஆம் பொருத்தம் எப்பயுமே இருக்கும். ஸ்டார்டிங் அந்த வாட்ச் பில்லுல ஆரம்பிச்சது இனி வரைக்கும் முட்டு மோதலா போய் அண்ணன் புழலுக்கையும் போய் அங்க ஒரு வருஷம் சிறைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்ற வரைக்கும். ஏன்னா அதிமுக ஆட்சியில திமுக போட்ட அந்த கேஸுக்கு அவர் வந்து ஒரு வருஷம் சிறைக்கு இருந்தாலும் இந்த முட்டல் மோதல்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கொண்டாட்டம் இருக்கிற சூழ்நிலையில திருப்பி வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து அவரை கேட்டுது. இதுல வந்து எந்த தார்மீக அடிப்படையில இவர் வந்து சாட்சிகள் எல்லாம் வந்து கலைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகள் எல்லாம் முன் வச்சு இவர் வந்து அமைச்சரா நீடிக்கிறதுக்கு ஓகேவா அப்படின்னு இருந்தோம். அந்த இதை வந்து அப்படியே மாத்தி அவர் வந்தவொடனே அழுகாம குழுகாம அப்படியே அதை வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி வழங்கினதை இன்னி வரைக்கும் யாராலையுமே வந்து பொறுத்து கொள்ள முடியல. குறிப்பா பாஜக வந்து இது வந்து ஒரு பெரிய ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லியே சொன்னதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். சோ இந்த டாஸ்மாக் ஊழல் வந்து தேர்தல் வந்து 1 வருஷம் இருந்தாலும் இந்த டாஸ்மாக் ஊழல் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. ஏன்னா தேர்தல் சமயத்துல இது வந்து வந்திருந்தது அப்படின்னா கூட இது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு திமுக தரப்பு மேல ஏதாவது வந்து ஒரு அனுதாப அலைகள் வரதுக்கான சான்சஸ் உண்டு. பட் இது வந்து இன்னும் வந்து வேகம் எடுக்கும். இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள இதெல்லாம் வந்து செட்ரைட் பண்ணிடுவாங்க. இதுக்குள்ள பல சார்கள் வந்து கைது கூட ஆகலாம் அப்படின்றதுதான் வந்து பல பார்வையாளர்களோட பார்வை இருக்கு. அதே போலதான் நம்ம டிஎன் டிஜிட்டல்லயும் நம்ம வந்து இதை சொல்லியிருந்தோம். ஏன்னா டெல்லியில மணிஷ் சிசோடியாவை முதல்ல வந்து இது பண்றாங்க, அதுக்கப்புறம் அதனுடைய முதல்வர் கெஜ்ரிவால் வரைக்கும் அந்த கைதுகள் போச்சு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேரா வந்து இங்க வந்து சத்தீஸ்கர்லயும் அங்கேயும் வந்து இதே வந்து இப்ப பிரச்சனை இருந்தது. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் வரைக்கும் கைது வந்து போனதை வந்து நம்ம வந்து பார்த்தோம். சோ இத வந்து எங்க அப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இந்த வாட்டில புழல்லாம் கிடையாது, திகாரா அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பு பக்கம் சில பேர்லாம் வந்து பேசிக்கிறத வந்து நம்ம வந்து கண்கூடாவே வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த வாட்டி வந்து இவர் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையால அந்த கேஸ்ல வந்தாரு. சோ அதனால வந்து இங்க வந்து ஜாமீனுக்காக இடி வந்து இந்த பக்கம் இழுத்து இருந்தது. இப்ப வந்து புதுடெல்லிக்கே வர வைப்பாங்க. சோ திகார் எல்லாம் பக்கத்துல இருக்கும், திகார்ல போடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேச்சுக்கள் எல்லாமே வந்து அடிபட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். அண்ணன் டிடிவியா இருக்கட்டும், இபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே இப்ப அண்ணன் டிடிவியாவது பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில தான் நாங்க இருக்கோம், தேசிய கூட்டணியில இருக்கோம் அப்படின்றாரு. அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் நிலைப்பாடு என்ன இருக்க போதுன்னு தெரியல. அவரும் பாத்தீங்கன்னா பல இதுக்கு வந்து தேசியத்தை நோக்கிதான் அவர் எப்பயுமே இருப்பாரு. சமீபமா கொடுக்குற அத்தனை பிரஸ் மீட்லயும் அவர் வந்து அதிமுக கூட்டணியில நகர்றாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் நமக்கு வந்து இருக்கு. ஏன்னா அவர் கொடுக்குற அத்தனை பதில்களுமே நிறைய வந்து பாத்தீங்கன்னா இங்க திமுக என்ன செஞ்சுது அதை கேளுங்க, நீங்க சும்மா ஏன் வந்து மத்திய அரசு கிட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கிட்டே கேட்கறாங்க. திமுக அரசு வந்து இதை வந்து மடமாட்டுது, மொழிக் கொள்கையா மடமாட்டுது, அதுவா ஏதா இருந்தாலும் அவரும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தேசியத்தை நோக்கி அவர் வந்து நகர்றாருன்றத வந்து நம்ம வந்து பாக்குறோம். சோ பல தேர்தல் கூட்டணிகள் மாற்றங்கள் எல்லாமே வரப்போகுது. அதுக்கு முன்னாடி பல பேரு பல யூகங்களை கிளப்பிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கூப் தான் கொடுத்தோம். ஏன் அப்படின்னா இந்த டெல்லி சத்தீஸ்கர் ரெண்டுத்தையும் இதை பார்த்தோம். இந்த மாடல்ல வந்து உள்ள வந்து கண்டிப்பா கை வைப்பாங்கன்னு தெரியுது. ஏன்னா சமீபத்துல வந்த அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இந்த தேச விரோத ஆட்சியே வந்து அகற்றப்படணும்ன்ற அந்த பேச்சு தான். அதுக்கு நம்ம கூட ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம். ஏன்னா அது வந்து ஒரு உள்துறை அமைச்சரா இருக்காரு. அண்ணன் அண்ணாமலை இதை வந்து பேசியிருந்தாருனா கூட ஒரு அரசியல் நம்ம சொல்லி எடுத்து கலந்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருந்த அண்ணன் அமித்ஷா அவர்களே வந்து இதை வந்து பேசும்போது இது வந்து ஒரு அதிர்வலையெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து ஒரு பார்வையா வச்சிருந்தோம். சோ தேச விரோத ஆட்சினா நீ எப்பயோ கலைச்சிட்டு போக வேண்டியது, ஏன் கலைக்காம இருக்கீங்கன்ற அந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்குமா இல்லையா? என்னதான் உங்களுக்கு வந்து இதை வந்து மக்கள் ஆனா கஷ்டப்படணும், இதுதான் வந்து பாஜகவோட கொள்கையா அப்படின்ற அந்த ஒரு கேள்வியும் வந்து முன்வைக்கிறோமா இல்லையா? அப்படி ஒரு தேச விரோதமான ஆட்சி, இங்க வந்து தீவிரவாதிகள் அந்த நடமாட்டம் இருக்குது, இங்க வந்து அடிக்கடி பாம் பிளாஸ்ட் நடக்குது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தாலும், நீங்க வந்து இங்க வந்து போதை மருந்து இருக்கு அப்படின்லாம் நீங்க குற்றச்சாட்டு இருந்தாலும், இதெல்லாம் வந்து சரியான ஒரு ஆதாரங்கள் அடிக்கி ஏன் கலைச்சிட்டு போக கூடாது, மக்கள் வந்து கஷ்டப்படணுமா அப்படின்ற அந்த கேள்விகளை வந்து ஒரு பத்திரிகையாளராக நம்ம வந்து முன் வச்சே தீரணும். ஆனா கண்டிப்பா சத்தியமா இதை வந்து பாஜக செய்யாது. அது வந்து நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அது வந்து அவருடைய கொள்கை. சோ இந்த கொள்கையை பிழறி போனாலும் பட் அவரு உள்துறை அமைச்சர் இதை வந்து இப்படி ஒரு தேச விரோத ஆட்சின்னு சொல்லி அப்படியே வந்து சொல்லிட்டு போறத வந்து யாருமே வந்து ஒரு சாமானிய மக்கள், ஒரு பாமர மக்கள் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க தான். அதாவது நீங்க பல காரணங்கள் அடிக்கிட்டு போலாம், ஆனா அந்த காரணங்களுக்கான ஆதாரங்கள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவும் வந்து ஒரு உள்துறை அமைச்சர் சொல்லும் போது அவர் ஆதாரங்கள் இல்லாம பேச முடியாது. அதுக்கான ஆதாரங்களை அவர் வந்து அன்னைக்கு வந்து கொடுத்துருந்தாரு அப்படின்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். சோ அது ஒரு அதிர்ச்சிகரமான பல விஷயங்களை இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ள நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறோம். இது வந்து தமிழக அரசிலேயே வந்து புரட்டி போடுமா அப்படின்னு கூட பார்க்கலாம். ஏன்னா சில பேர் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா திமுக கட்சிக்குள்ளேயே வந்து எம்பிகள் இப்படி உடைப்பாங்க. இப்போ வந்து 40 எம்பிகள் இருக்காங்க, 21 எம்பியை வச்சு இந்த பக்கம் அப்படி விலைக்கு வாங்கிடுவாங்க, அதை போடுவாங்க, இது பண்ணுவாங்க. பல யூகங்கள் சமூக வலைதளத்துல போயிட்டு இருக்கு. நம்ம யூகங்களுக்கு உள்ளே போல நம்ம சொன்னது இந்த பேட்டர்னை வச்சு சொன்னோம். எந்த பேட்டர்ன் அப்படின்னா டெல்லி சத்தீஸ்கர் டு தமிழ்நாடு. ஏன்னா தேர்தல் வந்து 2026, அதுக்கு முன்னாடி வந்து நிலைகுலைய செய்ய வைப்பது அப்படின்றது வந்து பாஜகவோட மக்கள் முன்னாடி வந்து உங்களை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவாங்க. மக்களா பார்த்து முடிவு எடுத்துக்கணும்ன்றதுதான் அவங்களுடைய ஒரு சித்தாந்தமா இருக்கும். இதைதான் வந்து இதுக்கு இன்னொரு காரணமா சொன்னாங்க. ஏன் அப்படின்னா நிலைகுலைய வச்சு இதை வந்து உடைப்பாங்க அப்படின்றது யூகங்களுக்கு எல்லாம் ஏன் போறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரால இப்படிதான் நடந்தது. அதே உத்தவ் தாக்கரேவா இருக்கட்டும், சிவசேனாவா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி வந்து ஈடியை வச்சு உடைச்சாங்க, எப்படி வந்து அவங்க மேல கேஸ் போட்டு எப்படி வந்து 2 துண்டா போச்சு, மற்ற மாநிலங்கள்ல எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பல காரணங்களை வந்து அடிக்கிட்டே போலாம். பட் ஆனா வந்து நம்ம வந்து திருப்பி சொல்றோம், நம்ம திருப்பி இந்த ஸ்கூப்பை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 months வெயிட் அண்ட் சி. கண்டிப்பா வந்து இங்க வந்து தமிழகத்துல இது பல ஊழல்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான பல சான்சஸ்கள் உண்டு. அந்த எஸ்ஐடி விவகாரத்துல இந்த சார சொல்றாரோ இல்லையோ அண்ணாமலை, அது வந்து எப்படியும் முடியறதுக்கு இன்னும் 90 நாட்கள் ஆகும். அதுவும் எப்படியும் அந்த இன்னொரு 3 மாசம் டைம் இருக்கு. இதுவும் நம்ம வந்து 3 மாசம் டைம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான பல சான்ஸ்கள் நம்ம வந்து பாக்குறோம். நன்றி, வணக்கம் நேயர்களே.